ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மே 3ஆம் அன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் நடக்க போகிற முக்கிய விஷயங்களை பற்றி தான் பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் அரசியல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா, எடப்பாடி கே பழனிசாமியை 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான முதல்வர் வேட்பாளராக அறிவித்துள்ளது. டிஎம்கே அரசு வரி உயர்வு மற்றும் 3 மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. பாஜகவுடன் கூட்டணி தொடரும் என்றும் அறிவித்துள்ளது. சென்னை நேரு உள்ளக அரங்கத்தில் இன்று முதல்வர் ஸ்டாலினுக்கு பாராட்டு விழா நடைபெறவுள்ளது. இது சமீபத்திய உச்சநீதிமன்ற தீர்ப்பை முன்னிட்டு நடைபெறுகிறது. அடுத்தது சட்ட குற்றங்கள். போதைப்பொருள் தொடர்பான வழக்கில் தண்டிக்கப்பட்ட 3 குடும்பங்கள் வழக்கு தொடர நீதிமன்றத்தில் இந்திய அரசு உதவிக்கேடு கேட்டுள்ளது. நீதிமன்றத்தில் ஆணைகளை போலியாக்கிய 3 முன்னர் 6 மாதங்கள் சிறை தண்டனை வழங்கப்பட்டிருந்தது. தற்போது அதை 1 மாத சாதாரண சிறை தண்டனையாக மாற்றி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கல்வி. தேர்வு தவறினாலும் மாணவர்களை தரம் மாற்றப்பட வேண்டும் என்று கொள்கைக்கு நீக்கும் சிபிஎஸ்இயின் முன்முயற்சிக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் எதிர்ப்பு. இது மாணவர்களின் மனநலத்திற்கு பாதிப்பாக அமையக்கூடும் எனவும் அவர் கூறினார். திரையுலகம். மெட்ரோ திரைப்படம் 2வது நாளில் கிட்டத்தட்ட 26.75 கோடி வரை வசூலித்தது. இது ரெட்ரோ திரைப்படத்தின் சூர்யா ரசிகர்களுக்கு மிகவும் ட்ரீட்டாக அமைந்துள்ளது.